அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மெனோபாஸ் இருக்கக்கூடிய ஆசனாஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மெனோபாஸ்னா அப்படி என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா இப்போ பெண்களில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வயதுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மெனோபாஸ் இந்த மாதிரிலாம் வரும். இப்போது நம்ம அவங்களுக்கு மாதவிடாய் வருது இல்லையா, மாதவிடாய் பூ பிறந்தவங்க மாதவிடாய் வரும். அதுக்கப்புறமேட்டு அந்த சுழற்சி ஒவ்வொரு மாதமும் 28 நாளுக்கு ஒன்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இடைப்படும். அந்த டைமிங்கில் மட்டும் அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் குழந்தை பிறந்த அப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுழற்சி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி வரும். அதாவது நிறைய நாட்கள் கழித்து வரும். 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து அந்த மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது தடைப்பட்டு வர்றது தான் மெனோபாஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம். மெனோபாஸ்னா 1 வருடம் 12 மாதத்துக்குமே அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அதுதான் ஸ்டேஜ். அதில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வர்றதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க அந்த அழுக்குங்கள்லாம் எல்லாமே அந்த ரத்தப்போக்கு வழியாக கொண்டு வர்றது, எல்லா அழுக்குங்களும் வெளியில் வந்துடும். இதுதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மெனோபாஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயே வராதனால என்ன ஆகும், அந்த அழுக்குங்கள் எல்லாம் நம்ம உடல்லே தேங்கி இருக்கும். இதனால என்ன ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த யூட்ரஸ் அதாவது நம்மளோட கர்ப்பப்பைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த வயசில் ஒரு 40-50 வயசில் 40-45 வயசுல பார்த்தீங்கன்னா அதில் கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அது அப்படியே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரிங்கிற அந்த ஒரு நம்மளோட உடல்ல இருக்கிறது நம்ம இறைவன் படைச்சில நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. கர்ப்பப்பையே எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால தான் நம்ம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே உபயோகமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டைமில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட மூடே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்காது. அதாவது கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நார்மல் டெம்பரேச்சரோட அவங்களோட உஷ்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்வைகள் அதிகமாக வரும். முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு பெண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு ஏஜில் மாறுபடும். இப்போ சில பேருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேயே அந்த மாதிரி வந்துடுற மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் தான் வர மாதிரி இருக்கும். அப்படியே இந்த லைஃப் ஸ்டைலும் நமக்கு மாறதுனால எல்லாமே நம்ம உடலோட நல்ல அந்த இதுவும் சுழற்சிகள் எல்லாமே மாறுபட்டுட்டு வந்துடுது. இப்போது அதுக்குள்ளே நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம். இதுதான் மெனோபாஸ். அதுக்குள்ளே ஆசனங்களை பார்த்துடலாம். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி மேட் விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இது சுக்காசனம். இதில் உட்காந்துட்டு இப்போ கைகள் ரெண்டுமே இப்படி முட்டியில் வைக்கிறோம். முட்டியில் வச்சுட்டு நம்மளோட இப்போ எப்படி நம்ம மாவு ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வச்சுட்டு இப்படி முன்னோக்கி இப்படி இடது பக்கம் போயிடுங்க. இடது பக்கம் போய் முன்னோக்கி இப்படி போயிட்டு வலது பக்கம் இப்படி பின்னாடி வாங்க. வரும்போது இப்படி கைகள் ரெண்டும் எடுக்காமல் அப்படியே நம்ம செஞ்சுட்டே வரும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றுக்கு, அதாவது கர்ப்பப்பை வயிற்று பகுதிகள் சம்பந்தமான இருக்கிறது அந்த தசைகள் எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். 3 4 5 6. இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கத்துல இருந்து பண்ணிக்கலாம். 6 5 4 3 2 1. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சில பேருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவங்க வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா கண்களை மூடிட்டு இது செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே மசாஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி முன்னாடி குனியும் போது நம்மளோட வயிறு இந்த கால்களில் பட்டு நல்லா அழுந்தும். இப்படி இடது பக்கம் போனோம்னா நம்மளோட இந்த தொடையில அழுந்தும். இப்படி முன்னாடி போனோம்னா வயிறு கால்கள் அழுந்தும். அந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் சுற்றினோம்னா இந்த சைடில் இருக்கிறது இந்த தொடைப்பகுதியில் அழுந்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நடுப்பகுதி, இடது பகுதி, வலது பகுதி எல்லாத்துலேயுமே நல்லா டோன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம இதை செய்கிறோம்.
இப்போ அடுத்தது பார்க்கலாம். தண்டாசனால உட்காந்துட்டு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம பத்த கோணாசனா வைக்கிறோம். கால்கள் ரெண்டுமே மடக்கிட்டு நம்ம 2 கால்களையும் பாதங்களையும் நல்லா சேர்த்து வச்சிடுறோம். கைகள் 2 இப்படி கோத்துடுறோம். கோத்துட்டு இப்படி வந்து நல்லா வந்து விரிக்கணும். இந்த கால்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சிடணும். விரிச்சிட்டு கைகள் நல்லா இப்படி கோத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் கொலுசு போகிற இடத்த பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி கைகள் கோத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பத்த கோணாசனா இல்லைன்னா பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறோம். நல்லா உங்களுக்கு அந்த கால் எவ்வளோ முன்னாடி வைக்க முடியுமோ அதில் வச்சுக்கோங்க. பெரியனியம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கிட்ட எப்படி வைங்க. இப்படி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணா அப்படி நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க. மறுபடியும் ஏஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைம் வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இப்போது கால் இந்த இடத்துலையே வச்சுட்டு இப்படி நம்ம உள்ள நல்லா தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி குனிய முடியலன்னா கால் பாதத்தை 2 இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் முன்னாடி குனியும் போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து முன்னாடி வரும். உங்களோட உடல் வந்து நல்லா முன்னாடி வரும். இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி குனிஞ்சிருங்க. குனிஞ்சிச்சு முடிஞ்சால் கைகளையுமே வந்து நீங்கள் நீட்டிக்கலாம். உங்களோட நெற்றி பகுதி இந்த உங்களுக்கு காலிலேயே படுற மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இதுலேயே வந்து நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே ஒரு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். இப்போதைக்கு நான் செஞ்சு காமிச்சது உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து நீங்கள் வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து இப்படி முன்னாடி குனிஞ்சும் நீங்கள் அப்படியே எழுந்துக்கலாம். நல்லா ஃபார்வர்ட் பேண்ட் இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா நிமித்திக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த பெல்விக் ஏரியா வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு விரிவடையும். அந்த தசைக்கெல்லாம் வந்து நல்ல இழிவு நிலைமை ஏற்படும். உங்களோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போது கால்கள் 2மே சேர்த்து வச்சுட்டு முன்னாடி நீட்டிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே படுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே இறங்கி இது படுத்துக்கலாம். படுத்துட்டு கால்களை வந்து இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா பத்த கோணாசனா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். இது வந்து சுப்த பத்த கோணாசனா. சுப்தன்னா படுக்கிறது, பத்த கோணாசனா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா பட்டர்ஃப்ளை, அதுதான் இது. இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணலாம். உட்கார்ந்துட்டு பண்ணுறத வந்து நம்ம படுத்துட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். இதுவும் வந்து நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா கைகள் வந்து இப்படி கீழே வச்சுட்றோம். கீழே வச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளைலே இந்த பத்த கோணாசனாலேயே வந்து உங்கள் இடுப்பு பகுதியை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து இப்படி கீழே வைக்கிறோம். வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இழிவுத்தன்மை ஏற்படும். செய்யும் போது இப்போ அப்படியே மேலே தூக்கி வைக்க போகிறோம். கால் பொசிஷனை மாற்றக்கூடாது. உங்கள் 2 கால் பாதமும் சேர்ந்து இருக்கணும். கால்கள் இந்த தொடைப்பகுதியில் வந்து இந்த பத்த கோணாசனாலே இருக்கணும். இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேலே தூக்கி நம்ம வைக்க போகிறோம். 3 4 5 அதனாலே வந்து உங்களுக்கு நிறைய பலன் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கால்களை வந்து நம்ம நல்லா 2 கால்களையும் மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு 2 கையை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பத்த கோணாசனா வந்து இப்படி வைக்க போகிறோம். காலை மடக்கி இப்படி வைக்க போகிறோம். அப்படியே 2 காலும் சேர்த்து வச்சு நேராக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரோம். பத்த கோணாசனா, கால்களை சேர்த்து வச்சுட்டு நேராக வச்சுருங்க. 3 4 5 6 7 8
9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பண்ணிக்கலாம். கால்களை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு 2 கைகளுமே வந்து இந்த குதிக்கால் கிட்ட வந்து விரல்கள் வந்து தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயுமே வந்து நம்ம இடுப்பு பகுதி வந்து மேலே தூக்கிட்டு இந்த காலை வந்து இப்படி நல்லா போய் விரிக்கிறோம். இப்போ எப்படி பத்தக்கோணாசனால பண்ணுறோம் அந்த மாதிரி மறுபடியும் கால்கள் 2 சேர்த்து வச்சுட்டு கீழே வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஆசனங்களும் சரி ஸ்ட்ரெச்சஸும் சரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வைக்கலாம். உங்கள் இடுப்பு பகுதி வந்து நல்லா வந்து விரிவடையணும். அவ்வளோதான் வந்து விஷயம். இதுதான் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப வந்து காலை அகட்டியும் வைக்க வேண்டாம், ரொம்ப வந்து சேர்த்து வைக்க வேண்டாம். ஒருவளுக்கு வச்சுட்டு கை இப்படி வச்சுக்கோங்க. மேல் நோக்கி இடுப்பை தூக்கிட்டு இது அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம். இடுப்பை பகுதியை தூக்கிட்டு காலை விரிக்கிறோம். 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம கைகள் வந்து 2 இப்படி வைக்க போகிறோம், கால்கள் வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ இடுப்பு பகுதியை வந்து மேலே தூக்குறோம். இப்படி தூக்கிட்டு டேபிள் மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம். உங்களுக்கு அது எப்படி வசதி வருதோ அப்படி வச்சுக்கலாம். விரல்கள் இப்படி கீழ் நோக்கி இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வந்து மேல் நோக்கி வைக்கலாம். எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃபர் ஆகும். அப்படியே வந்து இடுப்பு பகுதியை தூக்கிட்டு பொறுமையாக வந்து கீழே வைங்க. 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். இப்போ அப்படி வந்து ஒரு மாற்று ஆசனம் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இடுப்பு பகுதியில் வந்து கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு செஞ்சிருந்தோம், இப்போ மேலே தூக்கி தூக்கி வச்சதுனால இடுப்பு வலி இருக்கலாம். அதுக்காக வந்து ஒரு மாற்று ஆசனம். கைகள் மேல் நோக்கி அப்படியே வந்து முன்னோக்கி பேர் வைப்போம். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெனப்பாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதவிடாய் நிற்கிறது, அதுவும் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்போ சுழற்சி வந்து சரியாக வரலங்கிற மாதிரிக்குள்ள பெரிய மெனப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 நாட்கள் ஒரு அட்டி, 40 நாட்களுக்கு ஒரு அட்டி, அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் மொத்தமாக வந்து நின்றும் மாதவிடாய். இந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாமே வந்து பண்ணலாம். இது வந்து பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு 10 முறை வந்து செஞ்சேன். 10 முறை செய்யலை, ஒரே நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 5 அப்படியே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஆனால் நீங்கள் நிறைய டைம் வந்து செய்யணும். இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லி தரும் போது வந்து கொஞ்சம் டைம் தான் நான் வந்து செஞ்சுருப்பேன். ஒரு 10 டைம் செஞ்சுட்டு அப்படியே வந்து நம்ம விட்டோம். நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 முறையை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, இந்த மாதிரி நீங்கள் 3 தடவை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது தான் பயிற்சிகள் அதிகமாக பண்ண தான் அந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். அதேமாரி பத்தக்கோணாசனம் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தான் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து, அதாவது இப்போ என்ன சொல்கிறதுனா, நம்ம டிவி பார்க்கும்போதோ சரி, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் போதும் சரி, நீங்கள் கால்கள் உடனே வச்சுட்டு நீங்கள் அந்த பத்தக்கோணாசனம் வந்து நீங்கள் பண்ணலாம். உட்காந்துட்டே கூட நீங்கள் அப்படியே பண்ணலாம். படுத்துட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படுத்துட்டு, இல்லை படுக்கையில் இருக்கும் போதே வந்து நீங்கள் படுத்துட்டும் நீங்கள் செய்யலாம். இப்போ தூங்கி ஏஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, எழுந்த உடனே வந்து முழிப்பு வந்த உடனே, காலையில் முழிப்பு வந்த உடனே சில பேர் எழுந்துக்க மாட்டாங்க, அப்படியே வந்து படுக்கையில் இருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து நீங்கள் இதை செஞ்சுட்டும் எழுந்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆசனங்கள்லாம் மூலமாகவும் வந்து நம்ம உடலில் இருக்க கழிவுகளை வந்து தாராளமாக வந்து எல்லாருமே வெளியே எடுத்துடலாம். நம்ம அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில ஆசனங்கள்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பெண்களுக்காகவே உரிய
ஆசனங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.